ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சீமான் எப்படி உங்களுக்கு கங்கை தேவிய சுமந்துட்டுருக்காருன்னு தெரியுமா? இதுக்காக. ஒரு நாள் சிவனும், பார்வதி தேவியும் கைலாசத்துல இருந்தபோது, அப்போ 2 பேரும் விளையாடலான்னு ஒரு முடிவெடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமு எல்லா டைமும் நம்ப சிவன் தோத்து போனதுனால விஷ்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டார். நம்ம விஷ்ணுவும் உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க விளையாடுற காயாவே விஷ்ணு ஆகிட்டாரு. அத கண்டுபிடிச்ச பார்வதி தேவி சிவனுக்கு சாபம் விட்டுர்றாங்க. "நீ கங்கைய சுமந்துட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணுக்கு, "நீ உன்னோட வைகுண்ட காவலர்களே உனக்கு துரோகியாக வருவாங்க, எதிரியாக வருவாங்க. நீ அவங்கள எதுக்கணும்" அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல காய்ஸ். அவங்க நம்மளோட ராமர் காலத்துல இருந்த ராவணனும், கும்பகர்ணனும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க காய்ஸ். பாய் பாய்.